கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் சொல்லி பவுல் சொல்றாரு. கவனிங்க, அடிமைத்தன நுகத்திற்கு நீங்க மறுபடியும் உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் அப்படின்னு பவுல் சொல்றான். பவுல் இங்க அடிமைத்தன நுகம்னு சொல்றது எதை சொல்றான்னா, நியாயப்பிரமாணத்தை சொல்றான், பழைய ஏற்பாடை சொல்றான். புரியுதா உங்களுக்கு? பவுல் இங்க சொல்ற அடிமைத்தனங்கிறது என்னது? நியாயப்பிரமாணத்தை, பழைய ஏற்பாடை சொல்றான். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீனம் அப்படிங்கிறது என்னது? விசுவாச பிரமாணம். நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? விசுவாசிக்கிறோம்ல, விசுவாசித்து நீதிமானா மாறி இருக்கிறோம் இல்லையா? இதுதான் நமக்கு என்னது? விடுதலை அப்படின்னு சொல்றான். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நீங்க என்ன செய்யுங்க? நிலை கொண்டிருங்க. மறுபடியும் என்ன பண்ணாதீங்க, நீங்க அடிமைத்தனத்துக்குள்ள போயிடாதீங்கன்னு சொல்லி பவுல் சொல்றான். கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். நியாயப்பிரமாணம் நல்லதா? நல்லது. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா? ஆவிக்குரியது. ஆனால் நம்மளால் கை கொள்ள முடியுமா? முடியாது. இப்போ பைபிளில் பொய் சொல்லாத இருப்பாயாக இருக்கு. நம்மளால் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது. பைபிளில் எச்சியாத இருப்பாயகன்னு இருக்கு. நம்மளால் எச்சியாமல் இருக்க முடியுமா? முடியாது. பைபிளில் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தை நம்மளால் கை கொள்ள முடியாது. ஆனால் நியாயப்பிரமாணம் நல்லதா? நல்லது. இப்போ நம்மளால் கை கொள்ள முடியாதுங்கிறது தேவனுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சிட்டியா நம்மகிட்ட இந்த மாதிரி பொய் சொல்லாத, இச்சியாத, திருடாத, இந்த மாதிரியா நம்மகிட்ட சொல்றாரு? அவருக்கே தெரியும் நம்மளால கை கொள்ள முடியாதுன்னு தெரியும். அப்புறம் அதை கொடுத்தாருன்னா அதை குறித்து பைபிளில் புதிய ஏற்பாட்டில் பவுல் அழகாக சொல்கிறான். இச்சை பாவம் என்று நியாயப்பிரமாணம் சொல்லாது இருந்தால் நமக்கு என்ன செய்யாது? இச்சை பாவனே தெரியாது. அப்போ நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், எது கொடுக்கப்பட்டுச்சு? நியாயப்பிரமாணங்கிறதே எதுன்னு நீங்கள் பைபிளில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அந்த ஆதியாகமம், யாத்திராகம், லேவியராக, எண்ணாக, உபாகம் 5 புக்கு இருக்கு இல்லையா? அதான் பிரமாணம். ஏறக்குறைய ஒரு 600 நியாயப்பிரமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி செய்யணும். வெறுமனே 10 மட்டும் நினச்சிக்காதீங்க. அது பிரதானமான ஒரு 10 கற்பலைகளை சொல்லி கொடுத்தாரு. மற்றபடி நிறைய என்ன இருக்கு நியாயப்பிரமாணத்தில் விஷயம் இருக்குது. அதில் ஒன்றை மீறினா கூட நீ எல்லாம் மீறின மாதிரின்னு பைபிளில் இருக்கு. ஒரு நியாயப்பிரமாணத்தை நம்ம கை கொள்ளலாம் கூட மொத்தமும் கை கொள்ளலன்னு ஆகிடும். புரியுதா? ஸோ நியாயப்பிரமாணத்தை நம்மளால் கை கொள்ள முடியாமனா முடியாது, யாராலையுமே முடியாது. நியாயப்பிரமாணத்தை இது வரைக்கும் யாருமே கை கொண்டதே கிடையாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கை கொண்டிருக்காரு. ஹல்லேலூயா. பாக்கி உள்ளவங்கலாம் கை கொண்டிருக்காங்க. கை கொள்ளாமல் இல்லை, கை கொண்டு விழுந்து விழுந்து எழும்பி திரும்ப பலி செலுத்தி திரும்ப விழுந்து பலி செலுத்தி அப்படியே இது பண்ணுறாங்க. நியாயப்பிரமாணத்தை அவங்களால சுமக்க முடியாத பாரமான சுமைன்னு சொல்லி அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பேசிக்கிறாங்க. நம்மால் சுமக்கக்கூடாத பாரமான சுமையை நம்ம ஏன் புறஜாதி மேலே வைக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நியாயப்பிரமாணத்தை நம்மால் எடுக்க செய்ய முடியாதுங்க, கை கொள்ள முடியாது. கை கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ கை கொள்ள முடியாத ஒரு நியாயப்பிரமாணத்தை ஏன் நம்ம ஏன் நீங்கள் இதை செய்கிறோன்னு, இதனால் பிழைப்பான், இதை நீ செய்யணும் அப்படின்னு ஏன் சொன்னார்? பார்க்கலாம். ஏன் சொன்னார்? நான் சொல்லணும். நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் எல்லாமே பழைய நியாயப்பிரமாணம் கிடையாது. அதில் நியாயப்பிரமாணம் இருக்குது. புரியுதா? அப்போ அந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. கவனிங்க. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற காரியத்தை நம்ம கை கொள்ள முடியாது. ஆனால் கை கொள்ளலைன்னா நீ என்னது வாழ மாட்டேன்ட்டார். நீ அதை செய்கிறவன் அதனால் பிழைப்பான்னு சொல்லிட்டார். ஏன் இப்படி சொன்னார் ஆண்டவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் சொல்லுது நம்ம ஒரு பாவி, நம்மால் இதை கை கொள்ள முடியாது அப்படின்னு நம்ம ஒத்துக்கிடணுங்கிறதுக்காக தான் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நம்மளால் இதை என்ன செய்ய முடியாது? பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் பொய் சொன்ன, ஆனால் நமக்கு தெரியுது பொய் சொல்லாமல் இருந்தால் நல்லதுதான், ஆனால் நம்மளால் முடியல. இச்சியாமல் இருந்தால் நல்லது தான், நமக்கு தெரியுது, ஆனால் நம்மளால் இச்சியாமல் இருக்க முடியல. அப்போது தேவனே அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாராம். இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது, ஆனால் இதெல்லாம் செய்கிறவனை தான் நான் படைச்சிருந்தேன். ஆதாம் ஏவாள் எப்படி படைச்சிருந்தார்? ஆண்டவர் மகிமையாக படைச்சிருந்தார். அதான் நீ பரிசுத்தமாக இருக்க மட்டும் தான் படைச்சார். மனுஷன் பாவம் செஞ்சதுனால இப்போ என்ன செய்ய முடியல? மனுஷனால நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியல, தேவனுடைய நியாயத்தை கை கொள்ள முடியல, தேவனுடைய பிரமாணத்தில் நடக்க முடியல. அப்போ மனுஷன் என்ன உணர்றானா, ஐயோ நான் பாவி, நான் யார்? ஒரு பாவி, என்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல, தேவனுடைய வார்த்தை நல்லா இருக்குது, ஆவியாக இருக்குது, ஜீவனாக இருக்குது, என்னால் என்ன செய்ய முடியல, அந்த வார்த்தையில் நடக்க முடியலன்னு ஒத்துக்கிட்டா நீ ஒருத்தர்கிட்ட வரணும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
என்னால் முடியலப்பா அப்படின்னு ஏசப்பாட நீ வந்துட்டேன்னா அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அப்படி வந்த உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுவார்னா அவருடைய ஆவியை நமக்கு தருவார். அவர் ஆவியை தந்த உடனே நம்ம பொய் சொல்ல மாட்டோம், இசிக்க மாட்டோம், அப்படியே நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்திடுவோம். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்ம சொந்த மாம்ச முயற்சியில் பைபிளை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் இயேசு கிறிஸ்து அப்படி பரிசுத்தாவியை நமக்கு தரும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள முடியும். அதாவது கைக்கொள்ள முடியும்னா நிறைவேற்றிடணும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன செய்வோம்? நமக்கு வந்து நமக்குள்ள பரிசுத்தாவி இருக்கும்போது நமக்கு என்ன வராது? நம்ம வந்து பொய் சொல்ல. இப்போது புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த பூமியில் மனுஷனாக பிறந்த ஒருத்தர் குடிக்கிறாங்க. அவங்க நினச்சாலும் அந்த குடியை நிறுத்த முடியாது. ஒருத்தர் உபச்சாரம் பண்ணுறாங்க. அவங்களே ஆசைப்பட்டாலும் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் உபச்சாரம் பண்ணுறாங்க. அவங்களால உபச்சாரத்தை ஜெயிக்க முடியாது. எந்த பாவத்தையும் மனுஷனால் ஜெயிக்க முடியாது. ஒரு மனுஷன் பாவத்தை ஜெயிக்கணும்னா ஏசப்பாட்ட வந்துட்டு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், ஏசப்பா வந்து அவனுக்கு தம்முடைய ஆவியை கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த குடி மேலே வெறுப்பு வந்துடுது. அவனுக்கு அசிங்கமாக இருக்கும். என்ன இதை போய் குடிச்சு நம்ம அசிங்கமாக இருக்கும். சினிமா பார்த்தாலே நான் கேவலமாக இருக்குது, அசிங்கமாக ஜீவன் 2 பேரும் ஆடின்னு இருக்கிறாங்க, பார்த்துன்னு இருக்கிறோம், என்ன வேறு வேலையில் நமக்கு அசிங்கமாக தெரியும். அந்த ஆவி நமக்குள்ளே வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? நம்ம நியாயப்பிரமாணத்தை நம்ம கைக்குள்ள ஆரம்பிச்சிடும். அந்த ஆவி இல்லாமல், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இல்லாமல் நம்மளால் வார்த்தையை நிறைவேற்றவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால் மனுஷனாக பிறந்த யாருமே இயற்கையாக அவங்களால் எந்த பாவத்தையுமே செய்யாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க. அப்போ ஏன் இதை செய்கிறேன்னு நம்ம அவங்கள அடிக்கவும் கூடாது, அவங்கள திட்டவும் கூடாது. ஏன்னா மனுஷன் பாவம் செய்வான். இப்போ ஒரு கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் காய்க்குமா, மாங்காய் காய்க்குமா? கொய்யாக்காய் தான் காய்க்கும். அப்போ மனுஷன் பாவம் தான் செய்வான். ஏன் பாவம் செய்வான்? அவன் நேச்சர் அது தான். சொல்ல புரியுதா? அவன் நேச்சர் அதுதான். ஆனால் மனுஷன் வந்து தேவன் எப்படி படைச்சார்? படைக்கும் போது செம்மையாக படைச்சார். அதை வந்து மாமரமாக படைச்சார். கொய்யா மரமாக ஆக்குனது யாரு? பிசாசு. என்ன பண்ணிட்டான்? அந்த வித்தை மாற்றிட்டான். மாற்றின உடனே இப்போ என்ன செஞ்சிருச்சு? ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்னது பழைய மாதிரி கிடையாது. பிசாசு நம்மளை உருவாக்குன மாதிரியே பிசாசு மனுஷனை படைச்ச மாதிரியே மனுஷன் ஆகிட்டான். என்ன பண்ணிட்டான்? இப்போ எல்லா மனுஷனும் பாவி தான். எல்லா மனுஷனும் தப்பு செய்வாங்க. இயற்கையாக மனுஷனுக்கு என்ன வரும்? தப்பா பெருமை வரும், பொறாமை வரும், இச்சை வரும், கசப்பு வரும், கோபம் வரும், எல்லாம் வரும். அது மாம்சம் வந்து இயற்கையாக ஒரு நம்முடைய நேச்சர் இப்போ என்ன ஆயிடுச்சு? அப்போ இதை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? இது வந்து ஒரு அடிமைத்தனம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா சொல்றாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். இந்த பாவத்துக்கு தகப்பன் யாரு? பிசாசு. அதையும் அங்கே சொல்றாரு. பாவம் செய்கிறவனுக்கு அப்பா யாரு? பிசாசு. அவன் வந்து இப்போ ஒருத்தர் வந்து விபச்சாரம் பண்ணுறான், அவங்களுக்கு அப்பா யாரு? அவங்க சர்ச்சில் வந்து அல்லேலியான்னு சொன்னாலும் உண்மையிலே அவங்களுக்கு தகப்பன் இயேசு கிடையாது, தகப்பன் பிசாசு. ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் சினிமா பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், சினிமா பார்க்குறவங்களுக்கு வந்து தேட்டரில் சினிமா பார்த்துட்டு சர்ச்சில் வந்து அல்லேலியா சொல்லுவாங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொல்றாரு? உனக்கு அப்பா நான் இல்லடா, உனக்கு அப்பா பிசாசு. ஹல்லேலூயா. என்ன குடித்தாலும், சினிமா பார்த்தாலும், உபச்சாரம் பண்ணாலும், பொய் சொன்னாலும், லவ் பண்ணாலும், வாலிப பையனை வந்து லவ் பண்ணிட்டு சர்ச்சில் வந்து உட்காந்துருப்பான். அப்போ யார் அவங்களுக்கு? அவங்க லவ் பண்ணுறவங்களுக்கு யார் அப்பா? பிசாசு தான் அப்பா. அப்போ பாவம் செய்கிற யாருக்குமே யார் தகப்பன்? தேவன் தகப்பன் அல்ல. அதான் ஏசப்பாவுக்கும் அவங்களுக்கு சண்டை வந்துச்சு. எங்களை எப்படி நீங்கள் வந்து பிசாசின் பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவீங்க? நான் வந்து ஆபிரகாம், நான் ஒரே தகப்பனால் உண்டானவங்க, எங்கள் தகப்பன் ஆபிரகாம், அப்படிலாம் என்ன செஞ்சாங்க? ஏசப்பாட்ட சண்டையை போயிட்டு என்ன பண்ணாங்க? பிரச்சனை பண்ணாங்க. அப்போ தான் ஏசு அதை என்ன சொன்னார்? நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் என்ன செய்ய மாட்டீங்க? கொல்ல நினைக்க மாட்டீங்களா? எங்களுக்கு மோசே தான் எங்களுக்கு நீ கிடையாது. அப்போ மோசையை வந்து மோசையுடைய பிரமாணத்தை கை கொண்டா என்னை கொல்ல மாட்டீங்களா? ஏசப்பா பேசினார். அப்போ பாருங்க, இயேசு அங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு என்னவா இருக்கான்? அடிமையாக இருக்கிறான். அப்போ பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை பகைத்த காயின் வாசிக்கிறோம். அப்போ பிசாசு யார்? காயின் யார் பெத்த பிள்ளைன்னு பைபிள் சொல்லுது. அது காயின் பெத்த பிள்ளை அப்படின்னு. ஆனால் என்ன நமக்கு என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்சது ஆதாம் பெத்தது தான். அப்புறம் யாருடைய பிள்ளையா மாறிட்டான்? அவன் பிசாசு பிள்ளையா மாறிட்டான். பாவம் செய்யும்போது பிசாசுடைய பிள்ளையா மாறிடுறாங்க ஒருத்தர். அப்போ கவனிங்க, அப்போ இந்த இடத்துல கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இவங்க என்ன அன்னைக்கு ஆதி சபையில் என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து சபைக்கு வந்தால் கூட என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? அந்த நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? நியாயப்பிரமாணத்தையும் கை கொள்ளணும், விருத்த சேதனை பண்ணணும், நம்ம இந்த மாதிரி பலி செலுத்தணும், இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடணும், அந்த மாதிரி இது போஜனத்தை குறித்து பானத்தை குறித்து அவங்க என்ன சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் பவுல் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? கலாத்தியரில் சொல்கிறான் பாருங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக என்ன உண்டாக்கி வச்சிருக்கிறாரு? சுயாதீனத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீ நினைச்சா பொய் சொல்லாமல் இருக்கலாம், நீ நினைச்சா என்ன செய்ய இச்சையாமல் இருக்கலாம், நீ நினைச்சா திருடாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை தெய்வம்னு ஒருத்தர் விசுவாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஒரு பவர் இருக்குன்னு சொன்னால், அவங்க நினைச்சா பொய் சொல்லாமலே வாழ முடியும்.
அவங்க நினைச்சா திருடாமலே வாழ முடியும். அவங்களுக்கு இந்த வல்லமை இருக்குது. அதான் நமக்கு கிடைத்த விசேஷமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைச்சா என்ன செய்யலாங்க? பொய் சொல்லாமல் வாழ முடியும். இச்சியாமல் திருடாமல் நம்மளால வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம அதான் பைபிள் சொல்லுது பாருங்க, நீங்க எதுக்கு உங்களை அடிமையை ஒப்பு கொடுக்குறீங்க? நாம இப்போ வந்து நமக்கு மேல மாம்சம் இருக்குது, நமக்குள்ள ஆவி இருக்கு. அப்படிதானே? நாம நினைச்சா மாம்சத்தின்படியும் வாழலாம் அல்லது ஆவியின்படியும் வாழலாம். ரெண்டும் நமக்கு உரிமை இருக்குது. நம்ம வந்து மாம்சத்தின்படி வாழ்ந்தா செத்துருவோம், நரகத்துக்கு போயிடுவோம். செத்துருவோம்னா சும்மா சாவுறதில்ல, எல்லாரும் தான் சாவுறாங்க, நம்ம மட்டுமா சாவுறோம்? நரகத்துக்கு போயிடுவோம். மாம்சத்தில் வாழ்ந்தா பொய் சொன்னா, திருடுனா, இச்சித்தா, உபச்சாரம் பண்ணா, வேசித்தனம் பண்ணா, சினிமா பார்த்தா, ஃபேஸ்புக்கில் இன்னொரு உள்ள அப்படியே பூந்து விளையாடுறாங்க பார்த்தீங்களா? இச்சையில், பாவத்தில், விறகு தாபத்தில் அப்படியே மாம்சத்தில் வாழ்ந்தா என்னது? முடிவு நரகம். ஆவியில் வாழணும்னு சொன்னது, ஆவியில் வாழ்ந்தா பரலோகம். ஆவி அதான் நமக்கு வந்து நம்முடைய மேன்மையே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுயாதீனம் தான். என்ன சுயாதீனம்? இப்போ எல்லா மனுஷருமே என்ன விரும்புகிறாங்க தெரியுமா? தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் விரும்புகிறாங்க. உலகத்தில் பிறந்த எந்த மனுஷனுமே என்ன நினைக்கிறேன், நான் வந்து திருடன் ஆகணும்னு நினைக்கிறதில்ல. எந்த மனுஷனுமே நான் வந்து அயோக்கியன் ஆகணும்னு விரும்புறதில்லை. யாருமே நான் கொலைகாரனான்னு விரும்புறதில்லை. யாரும் தப்பு பண்ணுறதுக்கு விரும்பவே இல்லை. ஆனால் அவங்களால அந்த சுயாதீனமாக விரும்புகிறாங்க பார்த்தீங்களா? அதை வந்து செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? அவங்களை பாவம் வந்து அடிமையாக்கி வச்சிருக்குது. அவங்கள வந்து பாவம் என்ன பண்ணி வச்சிருக்கா? அவங்க நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது. அதான் பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றான், நன்மை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் செய்ய முடியல. நான் வந்து பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறேன்? செஞ்சிடறேன். அப்போ பவுல் சொல்றான், அதாவது என்னிடத்தில் என் மாம்சத்தில் நன்மை வாசமா இல்லை அப்படி சொல்றான். நான் சொல்ல புரியுதா? அப்போ நம்ம கிட்ட இயற்கையா என்ன கிடையாது? நன்மை கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்குது? நம்மளோட பாவம் தான் இருக்குது. அப்போ அதான் பைபிள் சொல்லுது பாருங்க, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன் வாசிக்கிறோம். அப்போ இன்னைக்கு இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றான், நீ அடிமைத்தனத்தில் வாழ போறியா, சுயாதீனத்தில் வாழ போறியா? அப்போ அடிமைத்தனத்தில் வாழ்ந்தோம்னு வச்சிங்களேன், நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? கலாத்தியர் 5:17 வாசிங்க. அப்படி இருப்போம். கலாத்தியர் 5:17 வாசிங்க. 5:17 கலாத்தியர். சொல்லுகிறேன். இப்போ கவனிங்களேன், இப்போ உங்க வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். உங்க அண்ணன் கூட பேச மாட்டீங்க, நீங்க பரலோகத்துக்கு வர மாட்டீங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் புதிய ஏற்பாடு சொல்லுது. நான் அண்ணன்கிட்ட பேச மாட்டேன், இல்லை என் தம்பி கூட நான் பேச மாட்டேன்ப்பா, அவங்க கூட நமக்கு ஒத்து வராது அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்துச்சு உங்களுக்குல. பைபிள் என்ன சொல்லுது? நீங்க பரலோகத்துக்கு வர மாட்டீங்க, தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாடு அப்படிதான் பாருங்க. பைபிள் பாருங்க, அழகா சொல்லுது பாருங்க. யார் வந்து பரலோகத்துக்கு வரமாட்டா அப்படின்னா, அங்கே பாருங்க, வாசிங்க மறுபடியும் பாருங்க, ஒன்னொன்னா பாருங்க. விபச்சாரம் பண்றவங்க, வேசித்தனம் பண்றவங்க, அசுத்தம் பண்றவங்க, காம விகாரம் உள்ளவங்க, விக்கிரக ஆராதனை உள்ளவங்க, பில்லிசூனியம் பண்றவங்க, விரோதமாக இருக்கிறவங்க, வைராக்கியம் பண்றவங்க, கோபப்படுறவங்க, சண்டை போடுறவங்க, பிரிவினை பண்றவங்க, பொறாமப்படுறவங்க, கொலை செய்கிறவங்க, வெறியர்னா குடிக்கிறவங்க, களியாட்டு, அதாவது விளையாட்டில் இன்ட்ரெஸ்டாக இருக்கு. களியாட்டுனது அதை சூதாட்டு விளையாடுறது, என்னது சில கேம்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. சிலர் எப்படி இருக்கிறவங்க எங்கே போக மாட்டாங்களாம்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. ஹல்லேலூயா. அப்போ பைபிள் சொல்லுது பாருங்க, பொறாமப்படுறவங்க, அப்புறம் ஒருத்தர் மேலே விரோதமாக இருக்கவங்க, மனசில் ஒருத்தர் மேலே விரோதம் இருக்கிறது, கசப்பு இருக்கிறது, கோபங்கள், அப்புறம் பொறாமைகள், இச்சைகள், விபச்சாரம், பில்லிசூனியம், காம விகாரம், லவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு இருதயத்தில் வரக்கூடிய இந்த சின்ன இந்த விஷயமெல்லாம் சாதாரணமாக பவுல் சொல்லிட்டு சொல்கிறான், இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா.
பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. யார் பரலோகத்துக்கு போவா தெரியுமா? ஆவியின்படி நடக்கிறவங்க. ஆவியின்படி நடக்கிறது என்னது? 22 இருக்கு பாருங்க, கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதுதான் ஆவி அப்படின்னது. எல்லார் மேலேயும் அன்புள்ளவங்களா இருக்கிறது, அப்புறம் ரொம்ப சாந்தமா இருக்கிறது, இச்சை அடக்கமா இருக்கிறது. இச்சையே வராது, இச்சை அடக்கம். இச்சையை அடக்கிட்டு என்னது, அதுக்கு இச்சையை வெளிப்படுத்தாமல் இருக்கிறவங்க. இச்சை அதுக்காக அடக்கிட்டுன்னு மனசில் வச்சுட்டு இல்லை. இச்சை என்னது? இச்சை அடக்கம். இச்சையை அடக்கம் பண்ணிடுறது, சாவடிச்சிடுறது. இச்சை கிடையாது. அப்புறம் என்னது? சாந்தம், நீடிய பொறுமை, அடுத்தவங்க மேலே ரொம்ப தயவு பாராட்டுறது. நம்மளால் எவ்வளவு மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப தயவாக நடந்துக்கிறது. நான் ஒரு ரூட்டில் போகிறேன், நீ ஒரு ரூட்டில் போகிறேன்னு போவோம். என்னது? எல்லாரும் மேலேயும் தயவு பாராட்டுறது. அப்புறம் என்னது? நற்குணம், விசுவாசம் இல்லையா? இந்த மாதிரி வயலில் சொல்றது 9 காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆவி. இதெல்லாம் யாருக்கு மட்டும்தான் வரும்னு சொன்னால், சுயாதீனத்துக்காக தேவன் கொடுக்குற ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் சுயாதீனமாக நம்ம இருக்கிறோம்னு சொன்னால் இப்படி தான் இருப்போம். இன்னும் சொல்ல போனால் ஆவியை பெற்றிருந்தால் அப்படி தான் இருப்போம். நம்ம ஆவியை பெற்றிருக்கிறோன்னு சொன்னால் நம்ம இப்படி நடப்போம். ஆவியின் கனி நம்மகிட்ட இருக்கும். நம்ம சுயாதீனம் உள்ளவங்களாக இருந்தால் இப்படி தான் நம்ம இருப்போமா. இப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். நான் சொல்கிறேன், புதிய ஏற்பாடே எப்படி தான் இன்றைக்கி சொல்ல போனாங்க. மேக்சிமம் நான் சொல்கிறேன், மேக்சிமம் சபைகள் எப்படி தான் போயிட்டுருக்கு? மறுபடியும் பழைய ஏற்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. என்ன செய்யலை? புதிய ஏற்பாட்டில் இல்லை. நித்திய ஜீவன் என்ன, பரலோகம் என்ன, சகோதரத்துவம். இப்போது சபை கூடுதலை விடுற மாதிரி விடக்கூடாதுன்ற வசனம் நமக்கு தெரியும். எதுக்கு சபை விடக்கூடாது? நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். சபை கூடுதலை விட்டு விடுவது போல விட்டு விடாதீர்கள் வசனம் இருக்கா? என்னது? எபிரேயரில் இருக்குது. எதுக்கு சபை கூடுதலை விடக்கூடாது? எபிரேயர் 10:24 வாசிங்க. அது 24 வாசிங்க முதல்ல. மேலும் பாருங்க, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை. ஹலோ, அது எதுக்கு சபை கூடி வரோம்? நாம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணுமா? அன்புக்கும் அப்புறம் நற்கிரியை போட்டி போட்டு அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறது, விசுவாசிகளுக்குள்ள நல்லது செஞ்சுக்கிறது, அன்பு செலுத்துறது, ஒருவர் தாங்கிறது. உனக்கு எதாவது கஷ்டமாக இருக்கா? நான் ஹெல்ப் பண்ணுறேன். உன்னால் சபைக்கு வர முடியல, ஆனால் உன்னை கூப்பிட்டு போகிறேன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நம்ம எதுக்கு சபை கூடி வரோமா? நம்ம சொல்லுங்கள், எதுக்கு கூடி வரோம்? ஹலோ, அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படும்படி, அப்புறம் ஒருவரை ஒருவர் தாங்கி. இதுக்கு தான் சபை கூடி வாரம் இல்லையா? இப்படி தான். இதனால் அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுது வசனம்? நீ இதனால இதுக்கு தான் நீ சபை கூடி வார, அதை விட்டுறாத. ஆனால் இதில் சொல்லப்பட்ட எதையுமே நம்ம செய்யலை, வெறுமனே சபை மட்டும்தான் கூடி வரோம். சத்தியமா அப்படி தானே? இப்போ இதில் சொல்லப்பட்ட எதுக்கு சபை கூடணுமோ அதுக்கு நம்ம சபை கூடலை. நம்ம இதை அது மேலே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிருக்கோம்? கீழே சும்மா வெறுமனே சபை கூடி வந்துன்னு தான் நம்ம இருக்கிறோம். இதுதான் பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம். ஆவை கொண்டு கூடு, போஜனத்தை கொண்டு விழுது, ஆணத்தை கொண்டு ஊற்று, இதை பண்ணு, விருத்த தினத்தை பண்ணு, புளிப்பில்லா பண்டிகை கொண்டாடு. எல்லாமே ஒரு 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 கடமைக்கு செஞ்ச மாதிரி புதிய ஏற்பாட்டில் இப்போ இப்படி தான் சபை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், சபை கூடுதலை விடக்கூடாதுப்பா, விடாத. எதுக்கு சபை கூடணும்? சபை கூடி வரும்போது எல்லா விசுவாசிகளும் என்ன இருக்கணுமா? ஒரு அந்நியோன்யம். என்ன வாசித்தோம் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில்? அவர்கள் அந்நியோன்யத்திலும் வாசிக்கிறோமா இல்லையா? அப்பம் விட்குதலிலும் ஒரு மனமாய் ஒருவனும் தனக்குள்ளதை தனக்குள்ளதென்று எண்ணலன்னு வாசிக்கிறோம் ஆதி சபையில். அப்படிதானே? ஆனால் இங்கே பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்னா, இன்னைக்கு என்னல கூடி வாரம், கூடி மட்டும்தான் வரோம். ஆனால் அன்பு இல்லை, நற்கிரி இல்லை, ஒரு கவனிக்கலை, ஒருத்தர் தாங்கலை, என்ன பண்ணல, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லலை, எதுவுமே பண்ணல. என்ன வாசிக்கிறோம்? இந்த மாதிரி என்னது சபை அப்படிங்கிறது ஒரே சரீரங்க. சபைங்கிறது என்ன சொல்லுங்க? ஒரே சரீரம். நம்ம எல்லாம் ஒரே சரீரம்னா எப்படி இருக்கணும்?
நான் என் உடம்புல உடம்புல ஒவ்வொரு உறுப்பு இருக்குது. எல்லா உறுப்பும் ஒன்றா இருக்குமா? கை ஒரு பக்கம் தனியாக நான் வந்து வேலையை செய்ய மாட்டேன் இன்னைக்கு தனியாக இருக்குமா? கால் தனியாக இருக்குமா? இல்லை கண்ணு திறக்க மாட்டேன்னு இருக்குமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா அவயவங்களும் எப்படி இருக்குது? ஒற்றுமையாக இருக்குல்ல. அதே போல் ஒரு சபைன்னு சொன்னால் எல்லாம் என்ன செய்யணுங்க? ஒரே போல். அதாவது எனக்கு வலிக்கிற மாதிரி உனக்கு வலிக்கும், எனக்கு கஷ்டம் இருக்க மாதிரி உனக்கு கஷ்டம் இருக்கும். அதான் இயேசு அழகாக சொல்லிட்டாரு, நியாயப்பிரமாணத்தை சூப்பராக சொல்லிட்டாரு. ஒரு இடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக முடிஞ்சிச்சு. அதுதான் நியாயப்பிரமாணமே. எதுக்கிட்ட பழைய ஏற்பாடில் இத்தனை 39 பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற? படி, தப்பு இல்லை, படிக்கணும், கண்டிப்பாக பயில் படிக்கணும். ஆனால் என்னன்னே தெரியாமல் நீ ஏன் படிக்கிற? பழைய பைபிளில் போட்டிருக்கத நீ இவ்வளோ 39 புத்தகத்தை நீ படிச்சுட்ட, என்ன புரிஞ்ச? என்ன சொல்லுது பைபிள்? நீ முதல்ல யாரை நேசிக்கணும்? தேவனை நேசிக்கணும். ஃபர்ஸ்ட் உன்னை விட தேவனை நேசிக்கணும். உன்னை விட உனக்கு உயிர் தந்தது யாரு? தேவன். நீ உண்டாவல, உங்க அப்பா அம்மா உண்டாக்குனாரு, எல்லாரையும் உண்டாக்கு ஜீவன் யாரு? ஜீவன் தேவன். அவர் நினைச்சா அன்னைக்கு நம்ம செத்துருவோம். இப்போ நினைச்சு சாவடி நினைச்சு ஒன்று செத்துருவோம். நம்ம போதும், நம்ம வந்து வாழ்ந்தது போதும் அவர் முடிவு பண்ணிட்டா நம்ம என்ன செய்ய முடியாது? நம்ம வாழ முடியாதுங்க. அவர் அடைத்தால் யாரும் திறக்க முடியாது. அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியுமா? சொல்லுங்க, திறக்க முடியும். அவர் திறந்தாலும் யாரும் அடைக்க முடியாது. ஸோ நம்ம முதல்ல அதனால யாரை நம்ம நேசிக்கணும்? ஏங்க தேவனே முதல்ல. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் 2 நாள் உபவாசம் கொடுத்தல, யாருமே பதில் சொல்லல. இப்போ சொன்ன அதாவது இது ஞாபகம் இருக்கா? பைபிள்னாலே என்னன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. அதானே பைபிள்லாம் என்ன சொல்லுங்க? கடவுள் ஒரு மனுஷனை படைச்சாரு, அந்த மனுஷன் அவர் விட்டு பிரிஞ்சுட்டான். மறுபடியும் அந்த மனுஷனை தன்னோட சேர்க்கணும்னு அவர் திட்டம் போட்டார். அந்த திட்டத்துக்கு பேர் தான் பைபிள். ஹல்லேலூயா, இதுதான் பைபிள். அப்போ ஏன் படைச்சாரு? தன்னோடு இருக்க. ஏன் அவரோட இருக்கணும்? அவர் நேசிக்கணும். அப்போ நம்ம எதுக்கு தேவன் படைச்சாரு சொல்லுங்க? அவருடைய பிள்ளையா படைச்சி அவர் கூட வச்சிருக்க தான் படைச்சாரு. நாம் வந்து பாவத்தினால பிரிஞ்சிட்டோம். மறுபடியும் என்ன பண்றார் ஆண்டவர்? தம்முடைய குமாரனை அனுப்பி இவ்விதமாய் உலகத்தில் என்ன பண்ணாராம்? அன்பு கூர்ந்தார். இன்னைக்கு நமக்கு கோபம் வருது, நம்ம ஏதாவது தூக்கி போட்டு உடைக்கிறோம், நமக்கு பொறாமை வருது, இச்சை வருது, விரோதம் வருது. நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்ககிட்ட போக மாட்டேன், நான் வந்து எவ்வளவு நமக்கு இருக்குது. அப்போ நம்ம பரலோகமெல்லாம் போக முடியாது. ஹல்லேலூயா. சபைக்கு வரலாங்க, போகலாங்க, பரலோகம் நம்ம போக முடியாது. ஹல்லேலூயா. சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம இருந்தால் நம்ம பரலோகத்துக்கு நம்ம வந்து சம்மந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம கண்டிப்பாக என்ன செய்தாகணும்? பைபிள் சொல்கிற மாதிரி நம்ம என்ன செய்தாகணும்? அன்புக்கும் நற்கிரியைக்கும் ஏவப்படணும். ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சொல்லுங்க? நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதா? நாம நினைச்சா இன்னைக்கு பாவம் செய்யாமல் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அது நமக்கு மட்டும்தான் இருக்கு. ரட்சிக்கப்படாத ஒருத்தர் நினைச்சா பாவம் செய்யாமல் இருக்க முடியாது, சத்தியமா முடியாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? பாவம் அப்படிங்கிற வல்லமே அவங்களுக்குள்ள இருக்குது. பரிசுத்தாவி வந்தா மட்டும்தான் அது வெளியே போகாது, எந்த மனுஷன் விட்டு போகாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தெய்வம்னு ஏற்றுக்கொண்டால் ஒழிய ஒருத்தரால பாவம் செய்யாம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சத்தியமா பைபிள் சத்தியம். ஹல்லேலூயா. சிந்தையில அது பாவம் செய்வாங்க. வெளியில போய் விபச்சாரம் பண்ணாம இருக்கலாம், அவர் பெண்ணை இச்சிப்பான். ஹல்லேலூயா. அவன் வந்து வெளியில பெருமையா பேசாம இருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள பெருமை இருக்கும். பாத்தியா அவனோட நான் எப்படி இருக்கும் பாத்தியா? கண்டிப்பா இருக்கும். பைபிள் நான் சொல்ல, பைபிள் சொல்லுது, நன்மை செய்கிறன் ஒருவனாயிலும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாரும் பாவம் செய்து, அப்போ எல்லா மனுஷனும் பாவி. ஆனா இயேசு கிறிஸ்து தான்ப்பா கடவுள், அவர் தேவகுமாரன், அவர் எனக்காக சிலுவையில மரிச்சாரு, அவர் எனக்கு ரட்சகரா வேணும், என்கிட்ட வாங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுறான் பாத்தீங்களா? அவனுக்கு தம்முடைய ஆவியை உள்ள அனுப்புறாரு. அப்புறம் அவன் பாவம் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. அதுக்கு கூட பாத்தீங்கன்னா அவன் பர்மிஷன் தேவைப்படுது. இப்ப எனக்கு ஆவி இருக்கு, ஆனா நான் நினைக்கணும், என்ன நினைக்கணும்? எனக்குள்ள ஆவி இருக்குது, ஏசப்பா நான் நம்புறேன், நான் வந்து பாவம் செய்ய மாட்டேன், நான் என்ன செய்யணும்? நான் விரும்பணும் பாவத்தை. நான் இப்போ என்ன செய்ய முடியும்? நான் நினச்சா நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கூட, இயேசுவை ஏற்றுக்கொண்டு கூட, பரிசுத்தாவை பெற்றுக்கூட, நான் வீட்டில் உட்காந்து சினிமா பார்த்தா யாருக்கும் தெரிய போகிறதில்ல, மொபைலில் சினிமா பார்த்தா யாருக்கும் தெரிய போகிறதில்ல. நான் என்ன செய்ய முடியும்? நான் வந்து ஏன்னா ஏசப்பா எப்படி படைச்சிருக்கிறாருன்னு சொன்னால், இப்போது ஒரு தோட்டத்தில் வேலி அடைச்சி கம்பி வேலி போட்டு கரண்ட் வச்சு அப்படி ஆண்டு பாதுகாக்கிறது கிடையாது. இதில் போகாத அவ்வளோ சொல்லுவார். நீ போனா போ, அப்புறம் போனதுக்கு ஒரு தண்டனை தருவார், அவ்வளோதான். தேவன் எப்படிப்பட்டவர்னா நம்மளை வந்து சுய தெரிந்தெடுப்பில் படைச்சிருக்கிறார். எப்படி படைக்கல? ஏன்னா அவர் வந்து நம்மளை மாதிரி கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வந்து என்ன செய்வார்? இப்போ ஒரு பிள்ளைய வந்து டெய்லி என்னை கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கு? அதுவாக வந்து நம்மளை கிஸ் பண்ணுறது எப்படி இருக்கு? நம்ம பெற்ற பிள்ளைங்க அப்படி தான் தேவன் விரும்புகிறாரு. நம்ம எப்படின்னா, நீ என்னை கிஸ் பண்ணணும்னு சொல்லி தான் கிஸ் பண்ணுவோம். ஆனால் அவர் இல்லை, அவர் கிஸ் பண்ணுற, அவரை முத்தத்தை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு அவர் நல்லவராக இருக்கார். நம்மளா என்ன செய்யணும்? அன்பில் பொங்கி முத்தம் பண்ணணும். அதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. அப்போ பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, ஓயாமல் அவர் என்ன செய்யுங்கள்? நீங்கள் முத்தம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. கொஞ்ச காலத்தில் கோபம் பற்றி எரிய போகுது. அப்போ இப்போ என்ன பண்ணுங்க? அவரை முத்தம் செய்யுங்கள்.
அப்போ ஏசப்பா எப்படி நேசிக்க முடியும் தெரியுமா? அவர் சொன்னார் தெரியுமா, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போ ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டான் அப்படின்னு நம்ம நம்புறோம் அப்படின்னா அவன் யாரும் அவனுக்குள்ள யார் இருக்கா? ஏசப்பா இருக்காரு. அவன் ஏசப்பாவுடைய புள்ள, ஏசப்பாவோட ஆவி அவனுக்கு இருக்குது. அவன் நமக்கு வேண்டாம், ஆனா இயேசு வேணும். அப்படிதானே? நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? ஒருத்தர் ரசிக்கப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியுதுங்க. இயேசு தான் கடவுள்னு சொல்றான், சர்ச்சைக்கு வாரான், ஞானசனம் எடுத்துட்டான், அவன் திருவிந்து எடுக்கிறான், அவன் விசுவாசி நமக்கு தெரியுது. ஆனா அவன் எனக்கு தேவையில்லை. அவன் எனக்கு யார் வேணும்? ஏசப்பா வேணும். ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? நீ காணிக்கை அங்கேயே வச்சுட்டு முதல்ல என்ன பண்ணி உன் சகோதர இடத்துல போயிட்டு ஒப்புரவாயிட்டு வான்னு சொன்னாரா இல்லையா? அப்போ பாருங்க, பைபிள் நம்மளை எதை சொல்லுதுன்னா, நீ ஆவியில் இருக்கிறியா அல்லது மாம்சத்தில் இருக்கிறியா? நீ சுயாதீனத்தை நீ கடைப்பிடிக்கிறியா அல்லது அடிமைத்தனத்துல தான் இன்னும் இருக்கிறியா? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு என்ன இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு எதிர்த்து போராடணும். போராட்டங்கிறது வெளியில இல்லை, நமக்குள்ளதான் இருக்குது. சரியா? எதிரி நமக்கு சாத்தா இல்லை, நம்ம தான். சரியா? நாம என்ன பண்ணோம்? நாம இன்னைக்கு என்ன பண்ணுங்க, விசுவாச உள்ளவங்களா இருக்கிறோம். நம்ம கிரியை உள்ளவங்க இல்லை, விசுவாசத்தினால கிரியை வெளிப்படுத்துறோம் நம்ம. சரியா? விசுவாசிக்கிறோம், ஏசப்பா தான் கடவுள், அவர் தான். எங்க பாருங்களேன், ஆண்டவர் சொன்னாருங்க, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவி. அப்படிதானே? தம்மை விசுவாசிக்கிற அடைய போகும் ஆவியை குறித்து அப்படி சொன்னார். என்ன சொன்னாரு? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி இடத்துல எப்படிங்க, விசுவாசமா இருக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடுனாரு. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? பைபிள் என்ன சொல்லுது? அவர்கள் தம்மை விசுவாசிக்கிற அடைய போகும் ஆவியை குறித்து அப்படி சொன்னார் அப்படி யோவான் சொல்றான். அப்படிதானே? அப்ப இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீட்ட பேசும் என்ன சொன்னாரு? இங்க பாரு, நான் இன்னாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட நீ தண்ணி கேட்டிருப்ப, நான் கொடுக்க தண்ணி நீ குடிச்சேன்னா உனக்கு தாகமே வராதுன்னாரு. விபச்சாரம் பண்ண தோணாது, மறுபடியும் கல்யாணம் பண்ண தோணாது. ஏன்? நான் கொடுக்கறது பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. அது என்னென்றைக்கும் அதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் விபச்சாரத்துக்கு முடிவு வரும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் இச்சைக்கு முடிவு வரும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் கோபத்துக்கு முடிவு வரும். பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டுட்டு என்ன செய்யக்கூடாதுங்க, நம்ம முதல்ல பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் பெற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? அதுக்கு பாத்திரமா நடக்கணும், அடங்கி நடக்கணும், தேவனுக்கு அடங்கி நடக்கணும். ஏன்னா மாம்சத்தை நம்ம களையில வச்சிருக்கிறோம். சொல்ல புரியுது அவங்களுக்கு? நமக்குள்ள ஆவி இருக்குங்க, ஆனால் மேலே என்ன இருக்கு? பாவம் இருக்கு. நம்ம மூடி கண்ணு இதெல்லாம் கை கண்டு மூக்கு வாய் எல்லாம் பாவம் தான். நம்ம மேலே இருக்கிற மாம்சமே பாவம் தாங்க. அதை நம்ம களையில வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். உள்ள பரிசுத்தத்தை வச்சுட்டு வெளியில நம்ம பாவத்தை வச்சுட்டு தான் இருக்கிறோம். அதான் மாம்சத்தை வச்சு தான் இருக்கிறோம். இது எப்போ நம்ம களைவோன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது. ஹல்லேலூயா. அவர் வரும்போது இந்த மாம்சம் நம்ம விட்டு போயிடும், இந்த பாவம் போயிடும், இந்த கீழ்ப்படியாமை போயிடும், இச்சை போயிடும். நம்ம வேற ஒரு சரீரத்தை பெற்றுக்கொள்ள போறோம். எதை பெற்றுக்கொள்ள போறோம் சொல்லுங்க? வேறு ஒரு சரீரம். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற இன்னொரு வஸ்திரம், இன்னொரு ஆடை, இன்னொரு சரீரம்னு பைபிள் சொல்லுது. அப்போ அது வரைக்கும் நம்ம தவிக்கிறோம். என்ன தவிக்கிறோம்? ஐயோ, கண்ணை வச்சுட்டு பாவம் செய்யாம இருக்க முடியலையே, கையை வச்சுட்டு பாவம் செய்யாம இருக்க முடியலையே, காலை வச்சுட்டு பாவம் செய்யாம இருக்க முடியலையே, வாயை வச்சுட்டு பாவம் செய்யாம இருக்க முடியலையே, நம்ம இன்னைக்கு தவிக்கிறோம். ஏன்? இது நம்ம களையல. நம்ம களையாமல் என்ன பண்ணிருக்கோம்? நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் நம்ம களைஞ்சிடுவோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம தூக்கி வீசிடுவோம். ஏசப்பா என்ன பண்ணுவார்? அவருடைய பிரசன்னத்தினால் இது என்ன செய்யணும்? இது நம்ம விட்டு போயிடும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, என்ன செய்யணும்? நாம இதை அடக்கி, அதான் பவுல் சொல்றான், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துறேன்றான். அப்படிதானே? அப்போ பவுலுக்கே என்ன ஒரு அவசியம் இருந்துச்சு? உபவாசம் போட்டு நல்லா ஜெபம் பண்ணி முழங்கால் போட்டு அப்படியே அழுது ஒடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. அப்படிதானே? அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நாம ஒரே ஒரு கேள்விதான், நாம் சுயாதீனம் உள்ளவங்களா, இன்னும் நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம ஆவிக்கிற வாழ்க்கைங்கிறது வித்தியாசமானதுங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்துருக்கிற ஆயுதங்கள் எப்படி தெரியுமா? நம்ம சாத்தான எந்த ஆயுதத்தை வச்சு ஜெயிக்கலாம் தெரியுமா? அன்பு வச்சு ஜெயிக்கலாம். மற்ற யாருமே நமக்கு கசப்பு இல்லைன்னா பிசாசு நம்ம வரமாட்டான், நமக்கு இச்சை இல்லைன்னா வரமாட்டான், நமக்கு விரோதம் இல்லைன்னா வரமாட்டான், நம்ம சண்டை போடலாம் வரமாட்டான். அவன் பயப்படுவான். ஐயோ, இவன் அன்பா இருக்காங்க, பயந்துருவான். இது எவ்வளோ வித்தியாசமாக இருக்கு. அவங்க இப்போ உலகத்தில் எப்படி நம்ம பெரிய AK-47 அதுக்கு விட லேட்டஸ்ட்டாக வந்துச்சு. எவ்வளோ நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கணும் நம்மகிட்ட. இப்போ இந்தியாவோட ரஷ்யாவில் நிறையா ஆயுதங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாடு என்ன பண்ணுறது? ஆயுதத்தை வச்சிருக்கு. இப்படி தான் சண்டை போட முடியும். ஆனால் நம்முடைய ஆவிக்கிற உலகத்தில் அப்படி இல்லை. பிசாசு நம்ம ரொம்ப ஆயுதம் வச்சிருந்தா போயிட மாட்டான், நிறைய காசு வச்சிருந்தா போயிட மாட்டான், பயங்கர நல்லா எக்ஸசைஸ் பண்ணி ஜிம் போனால் அவளும் போயிட மாட்டான். இது போயிடுவான். ஒருத்தர் ரொம்ப அன்புள்ளவங்க யாரையும் சண்டை போட மாட்டான்னா போயிடுவான். ஐயோ, அன்பா இருக்கான், பயந்துருவான். அவன் ஒரு மனுஷன் கசப்பே வராது, அவனுக்கு இச்சையே வராது, அவன் பொறாமப்பட மாட்டான், ரொம்ப சாந்தமா இருப்பான்னு சொன்னா பிசாசு அவனை பார்த்து நடுங்குறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய மண்டலத்துல. ஆனா நம்ம எப்படி யோசிச்சுக்கிறோம்? நாம
நான் இப்படி கெத்தாக இருக்க போகிறேன், எப்படி இருக்க போகிறேன். அப்போ பிசாசு பார்ப்பான், சூப்பர், என் ஆளு நீ. ஹல்லேலூயா. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? விரோதங்கள் வரும், சண்டைகள் வரும், சமாதானமே இருக்காதுங்க வாழ்க்கையில். அப்போது பைபிள் இயேசு நமக்கு உண்டாக்கின சுயாதீனம், அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன உண்டாக்கி வச்சிருக்கிறாரு? சுயாதீனத்தை. சுயாதீனம் என்ன சுயாதீனம்? நான் நினைத்தால் இன்னைக்கு பாவம் செய்யாமல் வாழ முடியும். ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மட்டுமே சொந்தமானது, வேறு யாருக்குமே இது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. இதுதாங்க அல்டிமேட்டு. ஹல்லேலூயா. நீங்கள் நம்புறீங்களா அந்த விஷயத்தை? ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை முறை நினைச்சோம், ஆனால் நம்மளால் பாவம் செய்யாமல் இருக்க முடிஞ்சதா? முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம நினைச்சா இப்போ பாவம் செய்யாமல் இருக்க முடியுது. பார்த்தீங்களா? நம்ம நினைச்சா, நம்ம அதுக்கு சாகணும், பாவத்துக்கு சாகணும், நீதிக்கு பிழைக்கிறதுக்கு பாவத்துக்கு சாக நினைச்சா முடியும். அப்போ இது நம்மால் உண்டானதல்ல, இது யாரால் உண்டானது? இது தேவனால் உண்டானது. இந்த மாதிரி ஒரு கிருபை நமக்கு யார் கொடுத்துருக்குறா? தேவன் கொடுத்துருக்குற. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நமக்கு தெரியும், அப்புறம் ஏன் நம்ம கோவப்பட்டு இதாக போட்டு உடைக்கிறோம்? கோவம் வருது, தகாத வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம், ஒருத்தரை விரோதிக்கிறோம். அப்போ நம்ம யார்? இல்லை ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. நம்மளும் வானத்துக்கு இறங்கி வரல. சொல்லப்போனால் பிள்ளையாம் இருக்கான், பதில் பிள்ளையாம் புதுமல்லி சர்ச்சில் பேசலான்னு நினைக்கிறேன். எப்படின்னா, அவன் ஏன்னா வாழ்க்கை படு பாதாளம், வாஞ்சியோ உன்னதம். யாரு? பிள்ளையாம். அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது? நான் பூந்துமல்லி சர்ச்சில் அதை பேசுகிறேன், இப்போ பேசினா அது அங்கே வராது. ஹல்லேலூயா. அது என்ன வாஞ்சியை சொல்லிடுறேன். என்ன வாஞ்சி ஆஸ்திரமா? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக ஆசைப்பட்டான். நீதிமான் மரணம் அவருக்கு ரொம்ப சூப்பராக மரிப்பாங்க. அது மாதிரி மறிக்கல, அவனை வெட்டி போட்டுருவாங்க. ஏன் மறிக்கலைன்னா நான் பூந்துமல்லி சர்ச்சில் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அங்கே பேசுகிறேன். ஏன்னா இப்போ எனக்கு என்னுடைய ஒரு சுபாவம் என்னன்னா, ஒரு முறை பேசிட்டு அடுத்த முறை வர மாட்டேங்குது. நிறைய முறை பார்த்துறேன். சரி கவனிங்க. அப்போது இப்போ என்னது இது? இப்போது நம்ம எப்படி நம்ம இன்றைக்கி வாக்குத்தத்தத்தை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. கலாத்தியர் எசேக்கியேல் 34:26 வாசிங்க. ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் சொல்கிறேங்க, நான் இந்த கலாத்தியர் சொல்கிற மாதிரி நீங்கள் சுயாதீனத்தில் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆவியின்படி நடப்பீங்கன்னு சொன்னால், ஆவியின் கனியை வெளிப்படுத்துவீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவரே மழையை பெய்ய பண்ணுவார். நீங்கள் அதுக்கு முன்னாடி வசனம் வாசித்து பாருங்க. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணி ஒளிய பண்ணுவேன். வனாந்தரத்திலே தாபரித்து காடுல போய் படுத்து உறங்கலாமா? நம்ம யாராவது காட்டுல போய் உறங்குவாங்களா? வனாந்தரத்தில் போய் சந்தோஷமா இருப்பாங்களா? ஆனால் பைபிள் இந்த எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் அப்படிங்கிறது 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கிற ஒரு வசனம் அதிகாரம். இந்த உலகத்தின் முடிவில் 1000 வருஷ அரசாட்சி வரும்போது இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களில் அந்த அதிகாரத்துக்கு வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருப்பார், நாமெல்லாம் அவங்க கூட இருப்போம். அப்போது நம்ம அந்த உலகத்தில் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அது ப்ராமிஸ் பண்ணப்படுது, நாமளும் தான் கூட இருப்போம். சரியா? அப்போ பாருங்க, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய நாட்கள் நீதிமான் செழிப்பான் வாசிக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த வசனம் சொல்லி பாருங்க, நான் அவர்களையும் யார் ஆசீர்வதிப்பாராம்? அவர்களையும் அவர்கள் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. எங்க ஒரு 2 கொரிந்தியர் 1:20 படி அங்க என்ன வாசிக்கிறோம்? வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென்றும் ஆமேன் இருக்குல்ல. அப்ப இந்த வாக்கு தத்தம் பலிக்குமா பலிக்காதா? பலிக்கும். எப்ப பலிக்கும் தெரியுமா? எப்ப பலிக்கும்? அந்த வாசனம் சொல்லுவா, கிறிஸ்துக்குள் ஆமென்றும் ஆமேன். நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தோம்னு சொன்னா, நாம் பரிசுத்த ஆவியில நடந்தோம்னு சொன்னா, நாம் சுயாதீனத்தில் இருந்தோம்னு சொன்னா, கண்டிப்பா ஏற்ற காலத்திலே நமக்கு மழை பெய்யும். ஹல்லேலூயா. நம்மளை அவர் ஆசீர்வாதம் ஆக்கிடுவார். நம்ம சுற்றுச்சூழலெல்லாம் அவர் ஆசீர்வாதம் ஆக்கிடுவாராம். அதான் வாசிக்கிறோம். நம்மளை ஆசீர்வதிப்பாரு, நம்ம சுற்றுச்சூழலை ஆசீர்வதிப்பாரு. ஏற்ற காலத்திலே மழை பெய்யும். எப்படி மழை பெய்யும்? ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி எசேக்கியேல் எனக்கு இந்த வசனம் தான் ஆண்டு தந்தாருங்க.
ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் மழை பெய்ய பண்ணுவேன். எப்படி மழை பண்ணும்? ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அந்த வசனம் பாருங்க, நான் அவர்களையும் அவர்கள் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி, நம்மளே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். நமக்கு ஏற்ற காலத்துல என்ன வேணுமோ அதை அவர் கண்டிப்பா செய்வார். எப்படி மழை போல பெய்வாராம். ஏதோ ஏற்ற காலத்துல கொஞ்சம் தேவைக்கு கொடுத்துட்டு போறது இல்லைங்க. எப்படி கொடுப்பாராம் ஆண்டவர்? தேவன் எப்படி நமக்கு தருவாராம்? எப்படி தருவாராம்? மழை போல, மழை போல. என்னது? ஆசீர்வாதமான மழை பெய்யும். அப்ப இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்கணும்னு நம்ம விரும்புறோம்னு சொன்னா நாம என்னவா இருக்கணும்? நாம பாவத்தில் இருக்கக்கூடாதுங்க. எது பாவம்? பாவத்துக்கு லிஸ்ட் பெருசா போகுது பார்த்தீங்களா? ஒரு 10-17 காரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் எண்ணி பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வாங்க, அங்க 19 இருந்து வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 19 பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன: உபச்சாரம் 1, வேசித்தனம் 2, அப்புறம் அசுத்தம் 3, காம விகாரம் 4, விக்கிரகாராதனை 5, பில்லிசுனியம் 6, பகைகள் 7, விரோதங்கள் 8, வைராக்கியங்கள் 9, கோபங்கள் 10, சண்டைகள் 11, பிரிவினைகள் 12, மார்க்க பேதங்கள் 13, பொறாமைகள் 14, கொலைகள் 15, வெறிகள் 16, களியாட்டுகள் 17 வந்துருச்சா? 17 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆவின் கனி 9 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ மாம்சத்தின் கனி, மாம்சத்தினுடைய கிரியை அப்படிங்கிறது, அதாவது சுயாதீனத்தில் நம்ம இல்லைன்னு சொன்னா, சுயாதீனத்தில் நம்ம இல்லைன்னு சொன்னா, நாம் ஆவியை என்னது பெற்றுக்கொள்ளலை அல்லது பரிசுத்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி இருப்போம்? நாம் இதில் சொல்லப்பட்ட இந்த லிஸ்ட்டு பெருசாக போகுது பார்த்தீங்களா? 17 விஷயம் இருக்குல்ல. இதில் நம்ம பல காரியத்தை பண்ணுவோம், அல்லது எல்லாத்தையும் கூட பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் பண்ண மாட்டோம். ஏன்? நம்ம அவ்வளோ தைரியசாலிகள் கிடையாது. சில காரியத்தை கண்டிப்பாக பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள் பிரியமானவர்களே, அப்போ இந்த பைபிள் சொல்லும்போது பாருங்கள், இப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் தேவராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. பவுல் அதை திரும்ப திரும்ப சொல்கிறான். முன்னே நான் சொன்னேன், இப்போ சொல்கிறேன், சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த வசனம் பாருங்க, கொரிந்தியருக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 வாசிங்க. 9, 10. அநியாயக்காரர் அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பாருங்க, வேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் இல்லை. உங்களில் சிலர் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள். போதும். அப்ப பாருங்க, அப்போ நமக்கு முன்னாடி எப்படிதான் இருந்தோம்? நாம இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் இருந்தோம். அப்படிதானே? அப்படியா இல்லையா? ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோமா? இயேசு கிறிஸ்துவால, அவர் நாமத்தாலனா அவரால, இயேசுவால, அப்புறம் அவருடைய ஆவியால நம்ம கழுவப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நாம சுயாதீனம் உள்ளவர்கள். பைபிள் பரலோகத்தில் இருக்கிற எருசலேமை குறித்து சொல்லுது, அவள் சுயாதீனம் உள்ளவள். இப்படி வாசிக்கிறோம். பூமியில் இருக்க எருசலேம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்குது. ஆனா பரலோகத்தில் இருக்க எருசலேம் அது என்னது? சுயாதீனம் உள்ளவள். நாம் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகள்னு பவுல் சொல்றான். நாம யாருக்கு பிள்ளைகள் கிடையாது? அடிமைத்தனத்தில் இன்னைக்கு இருக்கிற எருசலேமின் பிள்ளைகள் நம்ம கிடையாது. நாம பரலோகத்தில் இருக்கிற சுயாதீனமானவள் அவள், அவளுடைய பிள்ளைகள். அப்போ சுயாதீனம் உள்ளவளுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? சுயாதீனம் உள்ளவங்களா இருப்பாங்கன்னா, சுயாதீனம்னால் என்ன தெரியுமாங்க? பொய் சொல்லாம, மாம்சத்துக்கு இடமே கொடுக்காம, இச்சிக்காம, திருடாம, பெருமைப்படாம, விரோதமா இல்லாம, கசப்பா இல்லாம, சண்டை போடாம, கோவப்படாம, பில்லிசூனியம்லாம் பண்ணாம, விரோதமா இல்லாம, இந்த மாதிரி பைபிளில் பாருங்க. இந்த மாதிரி மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் எப்படி இருக்குது? வெளியரங்கமா இருக்குன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நம்ம மாம்சத்தின்படியா வாழ்ந்தோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், வெளியரங்கமான காரியம். ஆனா ஆவியில நம்ம எப்படி இருக்குங்கிறத யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம
சாந்தம் உள்ளவங்களா, அப்புறம் இச்சை அடக்கம் உள்ளவங்களா, பொறுமை உள்ளவங்களா நம்ம வாழும்போது நம்மளை பார்க்குற என்ன நினைப்பாங்க? ஒருவேளை பைத்தியக்காரன் நினைக்கலாம். அப்படிதானே? நம்ம எப்படி நம்மளை பற்றி என்ன நினைக்கலாம்? அவங்க என்னது பைத்தியக்காரங்கள் அப்படி நினைக்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? இப்படி நம்ம இருந்தோன்னு சொன்னால் நாம் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். ஹல்லேலூயா. நிச்சயமா இன்னைக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூமியில் இந்த 1000 வருஷ அரசாட்சி பூமியில் நடக்கிற ஒரு காரியம் தான். அதுக்கு தான் எசேக்கியேல் அப்படி 34ஆம் அதிகாரம் அப்படி சொல்லுது. நான் சொல்கிறேன் பாருங்க, ஏற்ற காலத்திலே மழை கண்டிப்பாக பெய்யும். ஹல்லேலூயா. பேதுரு சொல்கிறான், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்புறம் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஒரு பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்கள்னு வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ ஏற்ற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஏற்ற காலம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அவங்க மாம்சத்தெல்லாம் விட்டுட்டாங்க பார்த்தீங்களா? இப்போ ஏற்ற காலம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேணாங்க. நான் இனிமேல் சினிமா பார்க்க மாட்டேன், இனிமேல் நான் ஃபேஸ்புக்கில் போய் நேரத்தை செலவு பண்ண மாட்டேன், இனிமேல் நான் லவ் பண்ண வாலிப பசங்களாக தான் நான் லவ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி என்னது நம்ம வந்து என்னென்ன பொறாமப்பட மாட்டேன், நான் வந்து என்னது மொபைலில் நேரம் செலவழிக்க மாட்டேன், நான் வந்து என்னது மற்றவங்களை பற்றி குறை சொல்ல மாட்டேன், மற்றவங்களை விரோதிக்க மாட்டேன், நான் பகைக்க மாட்டேன், நான் வீட்டிலலாம் சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தீர்மானம் பண்ணிட்டு, அப்பா இனிமேல் இந்த மாம்சத்தின் கிரியே எனக்கு வேணாப்பான்னு முடிவு பண்ணிட்டோன்னா நமக்கு ஏற்ற காலம் வந்து விட்டது. ஹல்லேலூயா. வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? மழை வரும். ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் வனாந்தரத்திலும் அப்புறம் வேணாம். ஹல்லேலூயா. நான் சொல்வது புரியுதா பிரியமானவர்களே? அப்போது தேவன் நமக்கு சுயாதீனத்தை தந்திருந்தும் நம்ம ஏன் வந்து துர்க்குணத்துக்கு மூடலாக அந்த சுயாதீனத்தை வச்சிருக்கணும்? பைபிள் சொல்லுது, உங்களுக்கு சுயாதீனத்தை என்ன பண்ணாதீங்க, துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராதீங்கன்னு விஷயம். அப்போது பண்ணுறதெல்லாம் துர்க்குணம், ஆனால் வெளியில் விசுவாசி மாதிரி ஒரு ஆக்ஷன். அப்படி தானே? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நம்மளை பார்க்குற நடுவே பார்ப்பாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, ஒயிட் நோட்டில் இருக்கிறாங்க, பைபிள் வச்சுக்கிறாங்க, நல்ல அப்படி தான் பார்ப்பாங்க. ஆனால் நமக்குள்ள என்ன இருக்குதுங்க? துர்க்குணம் இருக்குது. நம்ம அந்த துர்க்குணத்துக்கு மூடலை தான் வச்சுருக்கிறோம், இந்த சுயாதீனத்தை வச்சுருக்கிறோமா? அப்படி இருக்காதீங்க. பைபிள் சொல்லுதுங்க. நம்ம என்ன சொல்லணும்னா, நாம் இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, இது ஒரு எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? இதுதாங்க நம்முடைய ஸ்பெஷலே. நாம் நினச்சா பாவம் செய்யாமல் இருக்க முடியும். ஹல்லேலூயா. இது நம்ம மட்டும்தான் முடியும். உலகத்தில் இருக்கிற யாராலே முடியாது. எந்த மனுஷனாலும் முடியாது. பைபிள் சொல்லுது, எவனாலே முடியாது. இதுதான் தேவன் நம்ம கொடுத்துருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் இன்னைக்கு நினச்சா பொய் சொல்லாமல் இருக்க முடியும், நாம் நினச்சா இச்சையாமல் இருக்க முடியும், நாம் நினச்சா திருடாமல் இருக்க முடியும். ஏன்னா அந்த வல்லமை, அதுதான் பரிசுத்த ஆவி நமக்கு தருகிற பலன். நீங்கள் பலன் அடைந்து இந்த மாதிரி இருந்தால் நம்ம சாட்சியாக வாழ முடியுங்க. அப்போ தான் இந்த மாதிரி சாட்சியாக வாழ்ந்து நம்ம எங்கே போய் சேருவோம்? நம்ம பரலோகத்தில் சேருவோம். இந்த மாதிரி வாழ்கிற மனுஷங்களுக்கு தேவன் கண்டிப்பாக என்ன செய்வார்? இந்த மாதிரி வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவார்னா, கண்டிப்பாக ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். கண்டிப்பாக சொல்கிறேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். நான் என் கர்த்தர் மேய்ப்பராக இருந்தார்னு வச்சிங்களேன், நமக்கு என்ன வசனம் சொல்லுது? கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்படிதானே? அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். அப்படிதானே? அப்படி வாசிக்கிறோமா இல்லையா? எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. என் நன்மையின் கிருபை என்னை தொடரும். அப்படிதான் வாசிக்கிறோம். அப்போ இப்படி நமக்கு ஏன் ப்ளஸ் ஆசீர்வாதமான மழை பெய்யணும்னா கண்டிப்பாக பெய்யும், இன்னைக்கே பெய்யும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம வந்து சுயாதீனம் உள்ளவங்களாக இருக்கணும், அடிமைத்தனம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. யார் அடிமைகள் தெரியுமா? நான் சொல்கிறேன், நம்ம நிறைய பணம் வச்சுக்கிட்டு நிறைய என்னது சொத்து சேர்த்து நம்ம பெரிய ஆளாக இருந்தால் கூட தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி தெரியுமா இருப்போம்? அடிமைகளாக இருப்போம். அவர் பார்த்துட்டு இருப்போம், நம்ம அடிமையாக இருப்போம். ஏன்னா இவ்வளோ சொத்து சேர்த்தாச்சு, இவ்வளோ பெரிய ஆளாயாச்சு, ஆனால் அவன் என்ன இன்னும் பாவத்தை விட மாட்டேன்றானே. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுவார்? ஒரு அடிமை. யார்? ஒரு அடிமை. சொல்ல புரியுதா உங்களுக்கு? யார்? ஒரு அடிமை. அப்போது ஒருத்தன்ட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் பாவம் செய்யலை. அப்போ தேவன் எப்படி பார்ப்பாரு? இவன் சுயாதீனம் உள்ளவன். யார் இவன்? சுயாதீனம் உள்ளவன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சுயாதீனம் உள்ளவனாக வாழ்றது நமக்கு ஒரு பெருமையா, அல்லது அடிமையாக வாழ்றது பெருமையா? சுயாதீனம் உள்ளவனா. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நம்ம ஒன்றுமே இல்லைன்னா கூட சுயாதீனமாக இருக்கிறோன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து சுயாதீனம் உள்ள இருந்தால் கண்டிப்பாக ஒன்றுமே இல்லாமல் இருக்க மாட்டோம். நமக்கு ஏற்ற காலத்திலே மழை பெய்யும். ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா? நம்ம எதுக்கு ஒப்பு கொடுக்கணும் நம்மளை? நான் வந்து பாவம் செய்ய மாட்டேன். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதோடு அந்த வசனம் முடியல. அதை தொடர்ந்து படிக்கும். பார்த்தீங்கன்னா, உன் தகப்பன் பிசாசுன்னு சொல்லிட்டார் ஏசப்பா. யோவான் 8 என்ன படிக்கிறோம்? நீங்கள் உங்கள் தகப்பன் ஆகிய பிசாசால் உண்டானவர்கள், அதனால நீங்கள் பாவம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ பொறாமப்படுறவங்க பிசாசு பிள்ளைகள்னு பைபிள் சொல்லுது.
அதானே அப்படியா இல்லையா? அப்போ நம்ம இன்னைக்கு என்ன தீர்மானம் பண்ணணும்? இந்த 1ஆம் தேதி அப்படின்னா, நான் முழங்கால் படிக்கலாமா? நான் சுயாதீனம் உள்ளவனின் பிள்ளை, நான் சுயாதீனம் உள்ளவனாய் வாழும்படி இயேசு எனக்காய் சுயாதீனத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. நான் பரிசுத்த ஆவியில தான் நடப்பேன். நான் பரிசுத்த ஆவியினுடைய கனியை தான் ஆவியின் கனியை தான் நான் வெளிப்படுத்துவேன். நான் இன்னும் தீர்மானம் பண்ணுங்க பிரியமா. நம்ம அப்படி தீர்மானம் பண்ணலாமா? அப்படி இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நான் சொல்றேங்க, நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமான மழை பெய்யும். நீங்க பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற காலத்திலே மழை பெய்யும், ஏற்ற காலத்திலே மழை பெய்யும். நான் உங்களையும் உங்கள் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் வாசிக்கிறோம். ஆம் பிரியமான தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து எதுக்காக அவர் சிலுவையில் மரிச்சாரோ அதை நம்ம மறந்துடக்கூடாதுங்க. நம்முடைய பாவத்துக்காக தாங்க அவர் மரிச்சாரு. நம்ம மறுபடியும் பாவம் செய்தோம்னு சொன்னா அவர் மரிச்சதுக்கு பிரயோஜனமே எல்லாம் போயிடும். அவரை மறுபடியும் நம்ம சிலுவையில் அடிச்ச மாதிரி ஆயிடும். அப்புறம் நம்ம தேவனுக்கு பகைங்கன் ஆயிடுவோம், தேவனுக்கு விரோதி ஆயிடுவோம். தேவனுக்கு விரோதியா இருக்கிறவங்க பூமியில் எப்படி வாழ முடியும்? பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நாளிலே நாம் சுயாதீனம் உள்ளவனாய் ஒப்பு கொடுக்கலாம். ஒவ்வொருத்தரும் நான் சுயாதீனம் உள்ளவன், நான் சுயாதீனம் உள்ளவள், நான் சுயாதீனத்தில் நடப்பேன், நான் இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வேன், இன்னும் நான் ஆவியில நடப்பேன். ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பகலில், இந்த அதிகாலை, இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுக்கலாமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த நாளிலே நாங்கள் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல, நாங்கள் சுயாதீனத்தின் பிள்ளைகள். ஆமென் ஆண்டவரே, நாங்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்குட்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் உம்முடைய கிருபைக்குட்பட்ட ஜனம் கத்தாவே. எங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீ கத்தர் இந்த நாளிலே வந்திருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதத்தின் முதல் நாளிலே விசேஷமாய் கத்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தினுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலமாய் இந்த மாதம் மாறுவதாக, இந்த மாதமுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மழை பெய்கிற மாதமாய் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தரப்படி செய்வீராக. நாமத்துக்கே மகிமை உண்டாட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.